வணக்கம். நான் இப்போ நிற்கிறது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்பாறை மாவட்டத்தில் காரதீவு என்று சொல்லுற பிரதேசத்தில் தான் நான் நின்று வந்திருக்கிறேன். கடந்த வீடியோவில் கல்முனை மற்றது மளிகைக்காடு பிரதேசத்தில் இருக்கிற கடலரிப்பு சம்பந்தமாக அந்த காணொலியை நான் பதிவிட்டிருந்தேன்னா, இந்த காணொலியில் காரதீவில் ஏற்பட்டிருக்கிற கடலரிப்பு சம்பந்தமான விஷயத்தை முழுமையாக இதில் இந்த காணொலியில் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த கடலரிப்பால் காரதீவு பிரதேசத்தில் நில அமைவே மாறிட்டுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் இந்த ரோடுக்கு கொஞ்சம் தள்ளி தான் கடல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டோட கிட்டத்தட்ட ரோட்டுக்கு வர அளவுக்கு கடல் அரிச்சு கொண்டு வந்துட்டுது. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இடத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாளில் இதுக்கு கடலுக்கு போக இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே தோணிகள் எல்லாம் இங்கே இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் காளி கோயில் ஒன்று இருக்குது. கடற்கரைக்கு முன்னால் காளி கோயில் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த ஒரு இடத்துல மரம் இருக்குது. இந்த மரமும் இனி சாயிற நிலையில் தான் இருக்குது. இதே போல தான் அங்கால தென்னை மரங்கள் நிறைய இருக்குது. அந்த தென்னை மரங்கள் கூட நிறைய சாஞ்சு கொண்டு விழுந்துட்டுது. சில தென்னை மரங்கள் இன்னும் சாயிற நிலையில் தான் நின்று கொண்டு இருக்குது. அதை நான் இன்னும் உங்களுக்கு காணொலியில் மேலே காட்டிக்கொள்கிறேன். இங்கே காட்டி கொண்டு வராங்க. இங்கே வரணும். அப்படியே ஏற்கனவே தண்ணி வந்ததால் இது மண் ரோட்டை மூடிட்டு இந்த இடத்துல. இங்கே பாருங்க, தென்னை மரம் எல்லாம் நிற்குதுன்னு சொல்லி இந்த தென்னை மரம் இது சாயிர வேரோட போயிட்டு இது இனி விழுற கட்டத்தில் தான் இருக்குது. இதே போல தான் இங்கால ஓரமாக இருக்கிற எல்லா தென்னை மரமும் இருக்கு. இங்கே பாருங்க, இடத்துல இன்னும் கிணறுகள் இருக்குது. இந்த கிணறுகள் கூட உள்ற நிலைமையில தான் போகுது. எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது செஞ்சு போயிட்டு இந்த காற்றன் ஃபுல்லாக எத்தனை மீட்டர் இருக்கும்? எத்தனை கிலோமீட்டர் வரும் முதல்ல இருந்த வர? 1 கிலோமீட்டர்ல அதுக்கு கூட 1 கிலோமீட்டருக்கு கூட. நாங்கள் இங்கே ஓடிடுவோம் போகிறோம். குலாமி அடிக்கு எவ்வளவு தூரத்துக்கு இருந்து அடிச்சு பேசிக்கிறேன். 1/2 கிலோமீட்டர் வந்து அங்கே அதோனி கதவெல்ல தோணி எல்லாம் அது அங்கே இருக்குது. மணியோட இதெல்லாம் படையெல்லாம் கா வைக்கிறேன். அரிச்சு இனி வார காலத்தில் இந்த கரவலை ஓடுவாங்க. அது கூட இல்லை. ஆக்கள் இந்த ஆயிரத்தில் இது ஃபுல்லாக ஓடுவார்.
இந்த ஏரியா ஃபுல்லாக விடும். வீடு இருந்தானே இப்போ வீடு இல்லை. இன்னும் அலோகரை கூட என்ன பார்க்கல, நீங்கள் வரக்குள்ள பார்த்துக்கலாமே. ஓ அப்போ அதெல்லாம் அந்த வீடு இந்த ஏரியா. ஆஹா. அந்த பெரிய ஆலமரத்தை படர்ற வேலையை பார்த்தீங்கன்னா ஆலமரம் என்ன அது? இந்த மரத்துக்கு ஆக்கள் படுத்து போய் கடலுக்கு போய் வந்து சாப்பிடு வந்து காற்றடிக்கு நல்ல வேணாம் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மரத்தை, இது ஒரு ஆலமரம், ஆலமரத்தையே சாய்ச்சி கொண்டு போட்டுட்டுது. கிட்டத்தட்ட இது வந்து அவங்க சொல்றதுபடி 1 கிலோமீட்டர் கிட்ட கடல் வந்து இவ்வளவு காலத்தில், அவங்களுக்கு தெரிஞ்ச காலத்தில் உள்ளுக்க வந்திருக்கிறான் என்று சொல்கிறாங்க. வாடி வந்து அமைச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு போட்டுமே வந்து கடலுக்கு போன மாதிரி தான். அந்த ஒரு போட், ஒரு தோணி வந்து இந்த திருச்சி பண்ணிருக்காங்க. இதில் வந்து ஒரு பார்க் இருக்குது, பார்க் மாதிரி இருக்காங்க. அது கடலோரம் தான். பாருங்க, இதில் இருந்த கட்டுகள் எல்லாம் சாஞ்சு போயிருக்குது. நான் நினைக்கிறேன் நான் இடத்துல இருந்திருக்குது, அப்படியே தண்ணி அடித்து கொண்டு கடலில் கொண்டு போட்டுருக்க மாதிரி கிடக்கு. நான் இப்போ நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டப்பள்ளத்தில் ரெண்டு ஒன்றுங்க. இப்போ அட்டப்பள்ளத்தால் இருந்து அப்படியே ஒளிவில் வரைக்கும் போகிறேன். பாருங்க என்ன அழகான காட்சி, நல்லாவே வயல். இப்போ நான் அங்கே இருந்து ஒளிவிலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இப்போ ஒளிவில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அங்கே போய் நாங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பச்சை பச்சை வயலாக இருக்குது. இந்த ரோட் வந்து உடைஞ்சிருந்தது, தண்ணி வந்ததால் திரும்ப இதில் ஒரு டெம்பரரியாக வந்து ஒரு பாலம் வந்து போட்டிருக்காங்க. முதல் ஒளிவில் இருந்து ஒளிவில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாலம் ஒன்று இருக்கு. வர இதில் தண்ணி ஒரு பக்கம் பார்க்கலாம். இதில் வந்து முடிய தென்கிழக்கு பல்கலைக்கழகம் வந்து இருக்குது.
நான் இப்போ லைட் ஹவுஸ் அடிக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு நான் இந்த தகவல் இது அங்கே பார்ப்போம். கடலில் இருக்குது. அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சில பகுதிகளில் கடல் பகுதிகளை வந்து நான் இந்த காணொலியில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இன்னும் பல காணொளிகள் ஊர் காணொளிகள் உங்களுக்கு வர இருக்குது. மறக்காமல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.